கண்டு ஆனா 22 பேர் இருந்தாரு. சந்தோஷம் பூரஞ்சு இன்பம் மானங்கூழ்ந்து இருக்கும் வந்தோ சென்ற அந்த நேரத்திலே மன்னவனும் தேவையும் 22 பேர்களும் அன்ன ஆகாரங்களை எல்லாம் அருந்திவிட்டு ஆனால் அரவணையிலே திண்ணையிலே வந்ததானே குருடையாத்தர்மன் அமர்ந்திருக்க எங்க ராமரையும் இருப்பான் அன்னாகாரங்கள் அருந்திவிட்டு ஆனால் அந்த அன்போலம் கொண்டு வந்து வச்சு அண்ணவருக்கு கொடுத்துட்டு 22 பேர் இந்த அன்போலம் தரித்து சந்தோஷமாக இருக்கும் அந்த வேளையிலே அப்ப ராமரையானவர் தானே உத்தரல்லா தானே இருக்கும்போது உன்னுடைய தர்மன் கோபப்படுறாரு. அப்படி என்ன யோசனை என்ன அங்கேயே பாதிக்கிட்டு இருக்கிற என்ன யோசனைன்னு கேட்டேன் சுவாமி அப்படிங்கிறீங்க. ஆனால் இதுவரையிலும் தான் நாம வந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது. இனி எந்த கவலையும் இல்லை என்றதாலே ஐயோ சாமி இன்னும் எனக்கு மனசு கொள்ளவாருங்க சாமி. அல்லும் மகள் 60 நாள் இரவு மகள் 24 மணி நேரமும் சரி ஐயோ எனக்கு உண்டாரே உண்டாரே உறக்கம் இல்லை உறக்கம் இல்லை உறக்கம் இல்லை உறக்கம் இல்லை அழுதுட்டே கிடந்தா புள்ள முள்ளைன்னு சொல்லி அப்ப என்னவோ காசுல வாராம பணத்தை பணம் செலவு பண்ணி நம்மளை குப்பத்தையே பக்கமாக 3 பேர் இருக்கிறாங்க. இது என்னதான் உனக்கு கவலை சுவாமி? அதான் சொல்லுவாங்க சுவாமி உள்ளே 3 பிள்ளைய பெத்தா வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர்களும் இன்னைக்கு ஆண்மையாகியிருக்காங்க. அவங்களுக்காக கோழி குஞ்ச பிரிச்சு விட்டா அந்த குஞ்சு தன்மையத்துக்கு எதை எடுக்குது. அது போல நம்ம மக்கமா இருந்து வேலை என்ன வெற்றி என்ன எல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஆமா இருந்தாலும் நாட்டு மக்கள் இதுவரை வருடைன்னு பேசுறாங்க. ஆமா இப்ப இருக்கிற போது வாருங்க சாமி நம்மளுக்கும் வயது நடந்து கொண்டே இருக்குது. இந்த நேரத்துல சாமி கால வாங்க வீடு ஓகோங்கும் காலமாகி கொண்டிருக்கிறது. ஆமா அப்படி இருக்கிற போது தோங்கியும் அங்கிற மூச்சு சுடி மாறி போனாலும் போச்சு. ராத்திரிக்கு படுத்த தோங்குறதையும் வெளியால எழுந்திருக்கிறோமோ எந்திரிக்காது போறோமோ தெரியாது. அப்படிங்கிறது எனக்கு மனசுக்குள்ள இந்த நேரத்திலே நாம தானே மக்களுக்காக காலாகாலத்திலே ஒரு கண்ணாலம் பண்ணி வைக்கலாம்னு மனசுல யோசனை. சரியா போச்சு போ.
ஏந்தாமரை இல்ல ஊட்ட கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஏதோ மக்கமாருங்க வந்து இப்ப மச்சு மாளிகள் கட்டி விஸ்தரமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அது நம்மள கத்த குறையில்லை. கல்யாணம் பண்றது சின்ன காரியமா? ஏந்தாமரை ஏதோ இணைய வந்து நீ கட்டுற எம்பட பாடு விழிஞ்சது. இனி மக்கமார்களுக்கு பொண்ணு பார்க்க போறதுன்னா சாதாரணமான விஷயமா? அது அந்த பொண்ணு தாமரை பொண்ணு மக்களுக்கு பிடிக்கணும், மக்களுக்கு பொண்ணு பிடிக்கணும். அதை என்ன பண்றது சின்ன காரியமா? எங்க தாமரை போய் பொண்ணு பார்க்கறது மக்களுக்கு? அதே போல எனக்கும் மக்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டும் என்ற கவலை மனசுக்குள்ள. உங்களுக்குத்தானே இனி வயசான காலத்துல இந்த பொறுப்புகளை எல்லாம் கொடுத்துட்டு சிவனே அந்த தின்ன மேல உட்காந்துக்கலாம்னு உங்களுக்கு ஆசை. ஆனால் அப்படியெல்லாம் கொடுக்கணும்னா கல்யாணத்தை மூச்சாக வேணும். பொண்ணுக்காக வந்துடுதுப்பா. என்னுடைய வெத்தா பிறந்தவன் வீட்டுலதான் அருமை பொண்ணுங்க உரிமை பொண்ணாங்க ரெண்டு உள்ளே இருக்குதுங்க. அப்படி பச்சை கிளி ஆட்ட செவ செவனும் அதை போய் கேட்டு கட்டி வச்சிடலாம்னு வாக்க சொல்லுவாங்க. எங்கேயோ அங்க சுத்தி இங்க சுத்தி அங்கேயே போகணுமா? வேற பக்கம் போகக்கூடாது. அங்கவே இருக்குதாமா? இல்லதே இருந்தாலும் நடந்ததால நடக்கணும். உடஞ்சாலும் 10 உள்ளுக்குழின்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா இது நம்மளது. நம்ம வெத்தாம இருந்தவனுடைய அது கட்டிட்டு வந்தா நம்மள அத்தைன்னு சொல்லி நல்லா பாத்துக்குவாங்க. அடுத்ததை கட்டிட்டு வந்தா இந்த பாசங்கள் இருக்குமா? தாமரை நீ சொல்ற. ஆனா நம்ம மக்கள் ஒத்துக்கணுமல்ல? அதுக்கு நாம சொன்னாவே கேட்கவா? எனக்கு ஒரு யோசனை. மக்கள் செல்போன் இருக்குதா? மக்கள்கிட்ட செல்போன் இருக்குதா? ஏன்னா இதுக்கெல்லாம் மக்கள் எங்காவது கவர்க்கு இது பண்ணா என்ன பண்றது? அதனால எனக்கு நம்ம மக்களிடத்திலே மக்கமார் வந்த பிற்பாடு மக்களிடத்துல கலந்து இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும். ஏன்னா கல்யாணம் நாம சொல்ல முடியுமா வாயில என்று சொல்லி உன்னுடைய திருமணம் தாமரைக்கவிடத்து 22 பேர்களும் அப்ப மக்களை எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்திலே எங்க வல்லச்சவத்தன் வடநாட்டு கேரள மக்கள் 22 பேர்களும் கூட மண்டகத்திலே பூஜைகளை முடித்து விட்டு அந்த முஞ்சாவளிக்கு வருகின்ற பொழுது ஐயரம்மா 22 பேரும் அமர்ந்திருக்கிறாங்க. இது கண்ட மக்கமார்கள் ஓடி ஓடியாங்க. ஒரு காலம் அண்டிக்கிட்டு மறுகாலம் தண்டிக்கிட்டு அம்மா தாயே மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க. தாயில் சிறந்த கோயில் கிடையாது. ஆகையால தந்தையும் தாய் 22 பேருக்கும் பணிவான வணக்கம் ஐயா. வாங்க மக்களே வாங்க வாங்க. பசங்க வந்துட்டாங்க. ஆமா வாங்கடா சாமி. ஐயா ஐயா என்றைக்கும் இல்லாமல் இன்றைய தினமானது 22 பேர் என்னவோ சொல்றதுக்கு யோசனை பண்றீங்க. என்னங்க ஐயா? அப்பா மக்களே வேற ஒன்றும் இல்ல. உங்க அம்மா வயதான காலத்துல எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டோம். மக்களை சுட்டு மகராட்சியா வாழ்றாங்கன்னு 4-18 பாளையம் கிராமம் பேசுற அளவுக்கு பெருமையா வாழ்ந்துட்டோம். இன்னைக்கு மக்கள் வாழ்ந்த நாளே 1000 வல்ல பூமி அக்கறை வெள்ளம் ஜீவி எல்லாம் வெள்ளாம விளைச்சல் வந்தானே மாவிளையா எல்லாம் பூத்து கிடக்குது இருக்குது. இப்படி மக்கமாரி தானே நாட்டு மக்களையே ஆதரிச்சு வரும்போது நாளைக்கு நாள் ஆளுமையாகி கொண்டிருக்கிறாங்க. உண்மைதான். வயதாகி கொண்டிருக்கிறது. மக்களுக்கு ஒரு கல்யாண காரியம் பண்ணலாம்னு உங்க அம்மா சொன்னாங்க. அதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தோம். யாருக்கு கல்யாணம்? உனக்கும் தம்பிக்கும் தான் சொன்னதே. எங்களுக்கு கல்யாணமா? எங்களுக்கு கல்யாணமா? அண்ணனும் தம்பிக்கு ஒரே நாள்ல கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணணும். அதுக்குத்தான் ஒரு பேச்சு மக்களை கேட்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு வயதாகிட்டு இருக்குது, எங்களுக்கு கல்யாணம் யோசனை பண்றீங்களா? அம்மா தாயே கல்யாணம் என்று சொல்லு அம்மா. நீங்க மாலை மூடிக்க வல்ல மனசிலேயே எங்களுக்கு இல்லற வாழ்க்கையில விருப்பம் இல்லைங்க ஐயா.
எங்களுக்கு கல்யாணம் வேண்டாம். நாங்க 2 பேரும் பிரம்மச்சாரிய விரதங்களை மேற்கொள்கிறோம். மக்களே ஏனுங்கோ ஆறுதே முதல்ல நான் முடிச்சுக்கிறேன் சொல்ல மாட்டாங்களா? காட்டுன்னு அப்புறம் சரிம்பா பொண்ணு சும்மா காட்டுனாங்க நீ. ஏனுங்கோ பசங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. அவைகளுக்கு நாமதே புத்திமதியை சொல்லுவாங்க. ஆமா, அப்படி சொன்னா கண்டிப்பா மூச்சுக்குவாங்க. மக்களுக்கு நீ எடுத்து சொல்லு. தலையிருக்கையில வாழாதுலாமா அதுக்குதான் நீங்க சொல்லுங்க. அப்பா மக்களே, ஐயா இவ்வளவு நாளைக்கு ஒரு மக்களை பெற்று மகராட்சியா வாழ்றாங்க. சரி, இவ்வளவு நாளைக்கு போறது இந்த மக்களுக்கு ஒரு கல்யாண காரியம் பண்ணி பார்த்திருந்தா ஆகாதான் நாட்டு மக்கள் சொல்லுவாங்க. நாளைக்கு அம்மாள் நாடு மகனே உங்களுக்கு எங்களை தேரம் பகல தேரம் மாலை இட்டு மக்களே மனதோடு நட்டியிலே முடிச்சு வச்சு மக்களே கல்யாணம் செய்து வச்சு கண்டோடு நட்டியிலே பார்க்கோவேனே மக்களுக்கு கல்யாணம் செய்து வைத்து கண்கூட பார்க்க வேணும்னு சொல்றீங்க. மாலை முடிச்சு வச்சு மனங்கூட பார்க்க வேணும்னு சொல்றீங்க. நாங்க 2 பேரும் பிரம்மச்சாரிய விரதங்களை மேற்கொள்கிறோம். எங்களுக்கு எல்லா வாக்கிய நாட்டம் கிடையாது. நாங்க கல்யாணம் பண்ண மாட்டோம் தாயே. மக்களே, நீங்க கல்யாணம் செய்யாமல் இருந்தா சரி, ஊர் உலகத்துல எல்லா மக்களும் சொல்லுவாங்க என்னமோ குழந்தை இல்லைன்னு. சரி, ஈசனிடத்துல போய் வரவாங்கிட்டு வந்து 3 மக்களை பெற்றா. ஆனா 3 மக்களை பெற்று காலாகாலத்தில் ஒரு கல்யாணம் கூட செஞ்சு வைக்காம இப்படி 2 பேரும் போயிட்டாங்க. அப்படி நாட்டு மக்கள் எல்லாம் நம்மளை பார்த்துட்டாங்க. ஏற்றாமல் எதுக்காக பேசுவாங்களப்பா, நாங்க நாட்டுக்கு எழுதாவோ நல்லவருக்கு சொல்லாவோ ஊருக்கு எழுதாவோ ஊருடைய சரி பிள்ளைகளான கவலை வெண்கவலை தீர வேணும், மக்களான கவலை மனக்கவலை தீர வேணும் என்று சரி திலக்கைலாசம் உண்ணாமலம் போவதற்கு முன்பதாக ஒரு முறை சரி குழந்தைகளை பார்க்கலாம் என்று நான் மணியை குறித்து சென்றிருந்தேனப்பா. அப்படி அங்கே சென்றிருந்த போது நாங்கள் திருமணம் செய்து வந்ததுதானே பிடிக்காம கோபத்திலே இருக்கக்கூடிய சரி எந்த பிறந்தவிமார்களும் பிறந்தவன் சம்சாரங்களும் குழந்தைகளை பார்க்க விடாமல் தடுத்து விட்டார். அதனால் நான் அன்னைக்கு 2 குழந்தை பெண் குழந்தை இருக்கிறது, முத்தாய் பவளா என்று 2 பெண் குழந்தை. அந்த 2 பெண் குழந்தையும் சரி நான் கைலாசத்திலே வைத்தவன் வாங்கி கொண்டு வந்து எனக்கு பிறக்கக்கூடிய 2 மகனுக்கும் அருமைக்கொருவன் உரிமைக்கொருவனாக நான் கல்யாணம் செய்து கொண்டு போவேன். கண்டு சிறை ஓடாவிட்டாலும் குழந்தைகளுக்கு நான் கொண்டு சிறை ஓடுவேன் என்று நான் சத்தியம் செய்து கல்வெட்டு சாதனங்கள் போட்டு வைத்திருக்கிறேன் அப்பா. அப்படி நாம அந்த பிள்ளைகளை போய் கல்யாணம் செய்யலிங்கன்னா பெண்பாவும் பொல்லாது. நான் போட்ட சபதமானதை நிறைவேறாவிட்டால் நாம் மாண்டு மணிந்தாலும் கூட என் ஆத்மா சாதி அடையாதே அப்பா. ஆகையால் நான் போட்ட சபதத்தை நிறைவேறும். அதனால் அந்த 2 பெண்களையும் தானே நீங்கள் திருமணம் செய்துதான் ஆக வேண்டும் அப்பா. அம்மா தாயே, மாதா மனம் பெருத்தால் மந்திரம் அளிக்காது, தாயார் மனம் பெருத்தால் தத்திரம் அளிக்காது. உண்மைதானம்மா, எங்களுக்கு இல்லற வாழ்க்கையிலே விருப்பம் கிடையாது. ஆனால் தாங்களோ சபதமானது போட்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் இந்த சபதங்களை எல்லாம் நாங்கள் நிறைவேற்ற வேணும்னு சொன்னா நாங்க ஒரு சீக்கிரமாக போறோம்மா. அம்மா தாயே, தேங்காய்க்கு 3 கண் இருப்பது போல ராமரைக்கு 3 மக்களாக பிறந்தோம். உண்மைதான். உத்தம வசதி ஒரு சொல்லு வாசகம் கற்ப குறையாத காரணம் தங்கை இருக்கிறார். தங்காயை அழைத்தோம். இதற்கு
தக்கவழியான முடிவெடுத்தா இதற்கு ஒரு விமோச்சனமானது கிடைக்கும். பின்னே வருங்க அரணங்களை எல்லாம் முன்னமே சொப்பனம் என்று சொல்லக்கூடியவள். அதனால் தங்காயை அழைத்துத்தான் இதற்கு முடிவு செய்யலாம் என்கிறீர்கள். அதுவும் சரிதானப்பா. உடனே தங்காயை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அண்ணனும் தம்பியும் ஐயா அம்மாவோடு பேசுகின்ற பொழுது இந்த தகவலை எல்லாம் சொல்லி அனுப்பி வைத்தார். அனுப்பின்றே அப்ப ஒரு சீக்கிரமாக அருக்காணி தங்கச்சி அழைத்து வந்தார். அழைத்து வருகின்ற பொழுது அம்மா அருக்காணி ஐயனும் அம்மாவும் தானே எங்களுக்கு கல்யாணம் செய்து வைத்து கண்குள்ள பார்க்க வேணும்னு சொல்றாங்க. மாலை முடிச்சு வச்சு மனங்குள்ள பார்க்க வேணும்னு சொல்றாங்க. எங்களுக்கோ இல்லா வாழ்க்கையிலே அர்த்தம் கிடையாது. நாங்க 22 பேரும் பிரம்மச்சாரிய விரதங்களை மேற்கொள்கிறோம். ஆகையால் அம்மா வந்து மணியங்குறிச்சியில் சபதமானது ஓட்டு வந்திருக்கிறாங்களாமா. இட்ட சபதங்களை சொன்னா இதுக்கு என்னம்மா வழி? ஆனால் அண்ணா தாய் தந்தையார்களுக்குத்தானே எல்லாரும் மக்கள் வந்த பிற்பாடு கொடுமைகள் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் அவர்கள் ஒரு பெற்ற குழந்தை எப்படியோ அதுபோல் அவர்களை பேணி நாமல் பார்ப்பதுதான் செத்த பிள்ளைகளுடைய கடமை. அப்படி இருக்கும்போது அவர்கள் ஓட்ட சபதத்தை நாமல் நிறைவேற்றாத விட்டுவிட்டால் அவர்கள் அதை நினைச்சே பாண்டு மடிந்து விடுவார்கள். ஆகையால் கண்டிப்பாக அவர்களுடைய சபதத்தை நிறைவேற்றி வைப்பதுதானே நம்மளுடைய கடமை. அம்மா தங்காயி பக்கிருந்து மாலையிட்டா அம்மா நாங்களோ பிரம்மச்சாரிய விரதங்களை மேற்கொள்கிறோம். அதற்கும் ஒரு வழி இருக்கு. என்னம்மா வழி? வீடனை இருந்தால் அதுக்கு ஒரு வாசப்படி இருக்காதா? அது போல சரி பக்கை இருந்து மாலையிட்டால் பகையாரி வென்று விடுவார். அண்ணா கவலைப்பட வேண்டாங்களா. நீங்கள் பக்கை இருந்து வாழை இருப்பதற்கு சரி தக்கபடியான வழி இருக்கிறது. என்னம்மா வழி? அப்படி நீங்கள் கை கொடுத்து வாழையிட்டால் கணம் குறைஞ்சு போகும் என்கிறீர்கள். உண்மைதான். உங்களுடைய கை கொடுக்க வேண்டாங்களா. தாயார் என்ற சபதமும் நிறைவேற வேண்டும். சரி தாங்களும் நம்ம மாமா மக்களை திருமணம் செய்தாக வேண்டும். சரி பால வெண்ணையானதை வைத்து சரி தங்கத்தான வெள்ளியானதானே சுண்டு விரலானது செய்து சரி அந்த சுண்டு விரல் வாழ வெண்ணைக்கானது தானே கொடுத்து சரி ஆனால் 8 திரை கட்டி அப்பாலே 10 திரையானது கட்டி சரி அவர்கள் அத்த மாம மக்கள் ஒருபுறமும் சரி நீங்கள் ஒரு புறமாக அமர்ந்திருந்து சரி கட்டி முனையாலே எடுத்தவர்களுக்கு மாங்கல்யத்தை சூட்டுங்கள். தொட்டை கொடுத்தா தோசைங்க அம்மா தங்காயி. அப்ப ராயத்தையார் போட்ட சபதம் நிறைவேறிவிடும் அல்லவா. மக்களும் அந்த மாம மக்களை மனம் செய்ததாகவும் ஆகிவிடும் அல்லவா. அம்மா தங்காயி மிக்க சந்தோஷம். நீ சொன்ன பிரகாரம் தங்காயி 8 திரை கட்டி 8 திரைக்குள்ளான 10 திரையானது கட்டி 10 திரைக்குள்ளான மணப்பெண்கள் மணக்கோலமாக வந்திருந்தால் நாங்கள் 2 பேரும் மாப்பிளை கோலமாக வந்திருந்தோம். கத்தி முறையான தாலியை தொட்டு கொடுத்தா தோசை நீங்க வரவா? அதே பிரகாரம் பண்ணி போடலாம். வந்துவிட்டால் செர்ச்சாய் மாமன் கல்யாணம் பண்றதுக்கு என்று சொல்லி அண்ணன்மார் சுவாமிகள் வாக்களித்தார்கள். அப்ப அருக்காணி சொன்ன பிரகாரம் கல்யாணம் பண்றதுக்கு அண்ணன்மார் சுவாமிகள் சம்மதிச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியாக குன்னுடையா தர்மணம் தாவரக்கமனு 22 பேரும் மணியங்குறிச்சியானது சென்று அந்த முத்தாய் பவாய் என்ற பெண்களை பெண் கேட்டு கல்யாண தேதியானதை குறித்து நிச்சயமானதை பண்ணிட்டு வர போறாங்க. இந்த நேரத்தில் தாங்கள் கொடுத்து வாழ்க்கக்கூடிய வாழ்த்துவானங்களை